வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைதிலி. அத்தியாயம் 17. ரவிச்சந்திரன் பிறந்து 2 ஆண்டுகள் விரைவாக சென்று விட்டன. அவனது பெற்றோர் வாழ்க்கையில் இந்த குறுகிய காலம் நல்ல அபிவிருத்தியை உண்டாக்கிவிட்டிருந்தது. தாம் ஆரம்பித்த செங்கல் வியாபாரம் நாளடைவில் பெருகி மிகவும் பிரபலம் அடைந்து விட்டதனால் கந்தசாமி செட்டியார் மனம் மகிழ்ந்து நீலகண்டனின் சம்பளத்தை படிப்படியாக உயர்த்திவிட்டிருந்தார். 2வது வருஷ ஆரம்பத்தில் அவனது மாத சம்பளம் 300 ரூபாய் அதிகரித்து விட்டிருந்தது. எனினும் மைதிலி ஆரம்பத்தில் கடைபிடித்த சிக்கன வாழ்க்கை நின்று சிறிதும் மாறவில்லை. ஆடம்பரமான ஆடைகள் இவற்றின் மீது பணத்தை விரயம் செய்யாது வாழ்க்கையின் முக்கிய தேவைகளுக்கு மட்டுமே செலவிட்டு மீதியை தங்கள் வருங்காலத்திற்கு சேமிப்பதில் மிகவும் முனைந்திருந்தாள். அதனால் அவளது தோற்றத்தில் எளிமை நிறைந்திருந்தது. அன்று மறுதினம் ரவிச்சந்திரனின் 2வது பிறந்த நாள். குழந்தைக்கு புதிய சட்டை ஒன்று வாங்கவும் மறுநாள் விசேஷத்திற்கு வேண்டிய சில சாமான்களை வாங்கி போகவும் அவள் அன்று காலையிலேயே நகரத்திற்கு வந்திருந்தாள். நீலகண்டன் உணவருந்து வேலையை கவனிக்க சென்ற பின் குழந்தை ரவியை எடுத்துக்கொண்டு நகரத்திற்கும் வெளியூர்களுக்கும் இடையே போய் வந்து கொண்டிருந்த ஒரு பஸ்ஸில் புறப்பட்டு நகரத்திற்கு வந்திருந்தாள். நேரே அவள் தங்கள் குடும்பத்தின் நெருங்கிய சிநேகிதர்களான பரமேஸ்வர ஐயர் தம்பதியின் வீட்டிற்கு வந்திருந்தாள். தன் மகன் சுந்தரமூர்த்தியை ஆஃபீஸிற்கு அனுப்பிய பின்பு சீதா அம்மாள் தனது கணவருடன் கடை தேர்விற்கு மைதிலிக்கு துணையாக கிளம்பினாள். குழந்தை ரவியை வாங்கி தமது தோளில் சாத்தி கொண்டு பரமேஸ்வர ஐயர் முன்னால் நடக்க பெண்கள் இருவரும் தங்கள் குடும்பத்தை பற்றி பற்பல இனிய விஷயங்களை பேசிக்கொண்டு மிகவும் களிப்புடன் பின்னால் சென்று கொண்டிருந்தனர். நகரத்தில் மிகவும் பிரபலமான கடை தெரு ஒன்றிலிருந்து பெரிய துணிக்கடைகளுக்குள் இந்த மூவரும் நுழைந்தனர். மைதிலியும் சீதா அம்மாளும் ரவிக்கு வேண்டிய சட்டை ஒன்று தேர்ந்தெடுப்பதில் ஈடுபட்டிருந்தனர். கொல்லன் பட்டறையில் ஈக்கு என்ன வேலை என்று எண்ணியவராக பரமேஸ்வர ஐயர் ரவியை தோளில் சுமந்து கொண்டு கடை வாயிலில் வந்து நின்ற வண்ணம் தெருவில் சென்ற வாகனங்களை அவனுக்கு வேடிக்கை காட்டி கொண்டிருந்தார். அது சமயம் கடையின் முன்னால் புத்தம் புதியதொரு பெரிய கார் வந்து கம்பீரமாக நின்றது. முழமளவு மிகப்பெரிய அழகு பையை சுமந்து கொண்டு பச்சை நிற காஷ்மீர் சேலையை தலைப்பு காற்றில் ஊசலாட மிகவும் ஆடம்பரமாக பத்மினி அது நின்று இறங்கினாள். அவள் பின்னால் அவளது பாராக்காரர்கள் போல் அவளது வயதை ஒத்த 2 பெண்கள் கிளிகிளிவென்று சிரிப்பொலி எழுப்பிய வண்ணம் ஆளுக்கு ஒரு பெரிய அழகு பையை சுமந்தவர்களாக இறங்கினார்கள். 3 பெண்களின் அலங்காரங்களும் 3 விதமாக இருந்தன. அஜந்தா கொண்டையும் பச்சை நிற காஷ்மீர் சேலையும் பாதி முதுகு தெரியும் பாசிமணி வைத்து ரவிக்கையும் அணிந்து கொண்டிருந்த பத்மினி அசல் வடநாட்டு பெண் போல் காட்சியளித்தாள். கூட வந்தவர்களில் நெட்டையாக இருந்த பெண்ணின் கூந்தல் சிங்கத்தின் பிடரி போல் கழுத்திற்கு மேல் வெட்டிவிடப்பட்டிருந்தது. நேர் விகடு எடுத்து அந்த குட்டையான கூந்தலை அலைகள் போல் நாலாபுறமும் பரவி நிற்க அவள் வழித்து வாரிவிட்டிருந்தாள். நெற்றியில் தம்படி அளவு குங்கும பொட்டும் உதடுகளில் சிவப்பு சாயமும் இந்த கூந்தல் அலங்காரத்திற்கு சிகரமாக திகழ்ந்தாள். புகைப்படலம் போன்ற மெல்லிய மைசூர் ஜிப்பன்ஸ் உடலை அலங்கரிக்க தென்றலில் துவண்ட அசையும் கொடியாக அவள் அன்னநடையிட்டு கொண்டு கடைப்படிகள் மீது ஏறினாள். மூவரிலும் சற்று குட்டையாகவும் இரட்டை நாடியாகவும் இருந்த இன்னொரு பெண் தனது நீண்ட கூந்தல் கருநாகம் போல் மின்ன அழகாக வாரி இடைவரை தொங்கும்படி பின்னலிட்டு விட்டிருந்தாள். சிவந்த மேனிக்கு அழகு செய்த கழுத்தில் கருப்பு காஞ்சிபுரப்பட்டு சேலைக்கு எடுப்பாக அவள் வைர அட்டிகை தகவண்டு மின்னி கொண்டிருந்தது. அகன்ற நெற்றியில் சிவந்த காந்து பொட்டும் காதளவு ஓடிய கண்களில் மையும் கை விரலில் மருதாணி பூச்சும் கால்களில் டன் டன் என்று ஒலி செய்த மிஞ்சியுமாக அவள் அசல் தமிழ் பெண்ணாக தோற்றமளித்தாள். தங்களது செல்வத்தின் சேர்க்கை இவ்விதமாக வெவ்வேறு வகையில் விளம்பரப்படுத்தி கொண்டு கடை தெருவிற்கு புறப்பட்டிருந்த இந்த மும்மணிகளை தெருவில் சென்ற ஆண்களும் பெண்களும் சற்று அதிசயத்துடன் திரும்பி பார்க்க தவறவே இல்லை.
தெருவின் மறுகோடி வரை ஸ்ரீகாரமிடம் வண்ணம் உரத்து சிரித்து கொண்டு மான்கள் போல் துள்ளியபடி கடை வாசல் படி மீது ஏறிய இந்த நாகரிக நாரிமைகளை பரமேஸ்வர ஐயரும் பார்த்தார். பெண்கள் செல்லும் வழியை அடைத்து கொண்டு நிற்பது மரியாதை அல்ல என்று எண்ணியவராக அவர் அவர்களுக்கு வழிவிட்டு சற்று ஒதுங்கி நின்று கொண்டார். கடல் அலை போல் வேகமாக உள்ள நைந்த சிங்கத்தலை கூந்தல் அழகியின் கைப்பை தடால் என்று கை நழுவி அந்த கிழவரின் தலை மீது வந்து வேகமாக விழுந்தது. தமது வழுக்கை தலையில் ஏற்பட்ட வலியை கூட பாராட்டாது பரமேஸ்வர ஐயர் கீழே குனிந்து அந்த பையை எடுத்து அவளிடம் நீட்டினார். மரியாதைக்கு கூட வந்தனம் என்று தெரிவிக்காது பையை வாங்கி கொண்டு, கடவுளே, இந்த கிழத்தின் தலை இன்று தப்பியது என்று ஆங்கிலத்தில் கிரீச்சிட்டு அலறி சிரித்து கொண்டு தன் சிநேகிதிகள் பின்னால் ஓடினாள் அந்த சிங்காரி. தற்காலத்தில் இளைஞர்கள் யுவதிகள் இவர்களுக்கு பெரியோர்கள் பற்றி உள்ள அசட்டையான மனப்பான்மையை பரமேஸ்வர ஐயர் நன்கு அறிவார். ஆகவே அவர் அதை பாராட்டவே இல்லை. குபியர் என்று கும்பலாக கடைக்குள் நுழைந்த அந்த செல்வ சீமாட்டிகளை கண்ணுற்றதும் கடைக்கார முதலாளி பரபரப்புடன் வேகமாக முன் வந்து வாங்கோமா வாங்கோ, ரொம்ப நாளாயிற்று நீங்கள் இங்கே வந்து என்று கொச்சை தமிழில் வரவேற்றார். சொந்த தேசத்தை விட்டு வந்து பல வருஷங்கள் சென்ற போதிலும் அவருக்கு தமிழ் சரளமாக பேச வரவில்லை. பையா, நாட்காலிகளை எடுத்து போடு, இவர்கள் நிற்கிறார்கள், ஓடி போய் ஒஸ்தியாக 3 கிளாஸ் ஐஸ் கிரீஷ் கொண்டு வா என்று உரத்த குரலில் உத்தரவிட்டார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு அதிக நேரம் நிற்க பொழுதில்லை என்று பத்மினி கொஞ்சம் குரலில் பதிலளித்துவிட்டு நாட்காலிகள் ஒன்றின் மீது அமர்த்தலாக அமர்ந்து கொண்டாள். இந்த அம்மாளுக்கு போன வாரம் நீங்கள் தைத்து கொடுத்த மோஸ்டரில் எனக்கும் தைத்து கொடுக்க வேண்டும் என்று இந்தியில் மொழிந்த தலையழகி தன் கைப்பையை திறந்து அதற்குள் சுருட்டி அடைத்திருந்த விலை உயர்ந்த பட்டு துணி ஒன்றை வெளியே எடுத்து மேஜை மீது விசிறி போட்டாள். கடைக்காரர் அந்த துணியை மிகவும் பவ்யமாக எடுத்து ஆச்சரியத்துடன் பார்த்தார். எங்கே வாங்கினீர்கள் இதை? இங்கே கிடைக்காத அற்புத சரக்காயிற்று என்று ஹிந்தியில் கேட்டுவிட்டு மிகவும் வியப்படுவர் போல் அபிநயித்தார். இந்தோனேசியாவிலிருந்து வாங்கியது என்று பதிலளித்த அந்த பெண், ஜல்தியாக உங்கள் தையல்காரரை கூப்பிடுங்கள், நேரமாயிற்று என்று உத்தரவிட்டாள். உங்கள் கூலி மிகவும் ஜாஸ்தி, ஒரு ரவிக்கைக்கு 8 ரூபாய் கட்டிப்படியாகவே இல்லை என்று வைராட்டிகை அழகி ஆர்ப்பரித்துவிட்டு பத்மினி அருகில் இருந்த ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள். நீங்கள் எல்லாம் கூலி அதிகம் என்றால் நாங்கள் எப்படியம்மா பிழைக்கிறது? அந்த மோஸ்டரில் வேலை அதிகம் இருக்கிறது, எங்கள் கஷ்டத்தை பார்த்துவிட்டு கூலி கொடுங்கள் என்று கூறிவிட்டு தனது வாயின் மேல் பக்கத்தின் இரு மருங்கையும் துவாரபாலகர்கள் போல் அலங்கரித்த 2 தங்கப்பற்களும் தெரிய வாய் விட்டு சிரித்தார் அந்த ஹிந்திக்காரர். அதெல்லாம் முடியாது, 5 ரூபாய் தான் கொடுப்போம். இந்த அம்மாளுக்கு சரியாக தைத்து கொடுத்து விட்டீர்களானால் பிறகு நாங்கள் இருவரும் ஆளுக்கு 1 டஜன் அந்த மாதிரி தைத்து கொள்வோம் என்று அதட்டினால் பத்மினி மிகவும் உரிமை நிறைந்த குரலில். கோவில் என்று கடைக்காரர் கண்ணாடி பீரோவின் பின்பக்கத்தை பார்த்து கூவினார். கடைக்காரனின் தம்பி போன்ற தோட்டத்தில் தெரிந்த கட்டுமஸ்தான மல்ஜிப்பா ஆசாமி ஒருவன் பீரோவின் பின்னால் இருந்து வெளிப்பட்டான். கையில் ஒரு பெரிய கத்திரிக்கோளும் கழுத்தை சுற்றி மாலையாக ஒரு இஞ்சி டேப்புமாக இருந்த அவனை பார்த்த அளவிலே கடையில் உள்ள பிரபல தையல்காரன் என்று ஊகிக்க முடிந்தது. இந்த அம்மாளுக்கு அந்த பாம்பே மாதிரியில் தைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு பட்களை காட்டிய கடைக்காரர் அது சமயம் கடைக்குள் நுழைந்து கொண்டிருந்த வேறு சில செல்வ சீமாட்டிகளை வரவேற்க அப்பால் விரைந்து சென்று விட்டார். தையல்காரன் கோகுல் ஒரு பாலத்தை எழுப்ப நினைக்கும் என்ஜினியர் போல் மிக்க யோசனையுடன் சிங்கத்தலை அழகி அருகே சென்று கம்பீரமாக நின்று கொண்டான். ஒரு முறை துணியை விரைத்து பார்த்துவிட்டு அந்த பெண்மணியை கண்களால் உறுத்து பார்த்து மனதிற்குள் ஒரு அளவை எழுப்பிக் கொண்டான். அதற்கு பின் அவன் செய்தது சற்று அருகில் நின்று கொண்டு தான் வந்த காரியத்தை மறந்து வேடிக்கை பார்த்து நின்ற சீதா மாலை திடுக்கிட வைத்தது. மாலையாக கழுத்து அலங்கரித்த இன்சுடேப்பை எடுத்து கோகுல் அந்த பெண்மணியின் தோள் பட்டையில் வைத்து ஏதோ உயிரற்ற ஒரு சிலையை அளவிடுவது போல் ஆழ்ந்து கொண்டிருந்தான். இது ஒரு சாதாரண சம்பவமாக அவளது தோழிகள் இருவரும் கண்காணித்து கொண்டிருந்தனர். கடைக்குள் இருந்த மற்றும் சில பெண்களுக்கு கூட இது ஒரு அதிசயமாக தெரியவில்லை. உடல் சிறிதும் கூசாத
அசையாது தந்து சிலை போல் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் மனப்போக்கு சீதாம்மாளுக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஒருமுறை முதுகில் ஒரு சிறு கட்டி ஏற்பட்டு சீதாம்மாள் மிகவும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தாள். அதை கீறிவிட பரமேஸ்வர ஐயர் ஒரு ஆண் டாக்டரை ஏற்பாடு செய்து வீட்டுக்கு அழைத்து வந்தார். உயிர் போனாலும் போகட்டும், புருஷ டாக்டரிடம் முதுகு காட்ட முடியாது என்று மறுத்த அந்த கர்நாடக பாட்டி அம்மாளுக்கு இந்த காட்சி அதிசயத்திலும் அதிசயமாக இருந்தது. இப்படி ஒரு ஆடை தைத்து கொள்ளாவிட்டால் என்ன நாகரிகம் இது என்று தோள்பட்டையில் முகவாயை எடுத்துக்கொண்டு சீதாம்மாள் முணுமுணுத்தாள். ரவிக்கு தேர்ந்தெடுத்த சட்டையை கடை வேலையாளிடம் கொடுத்து விலைப்பட்டியல் தயாரிக்கும்படி கூறிய மைதிலி பேச்சு குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள். கால் மேல் காலை போட்டுக்கொண்டு நாட்காலியில் உல்லாசமாக அமர்ந்திருந்த பத்மினியை கண்டதும் அவள் நெஞ்சு உல்லாசுவாசத்தில் படப்படவென்று அடித்து கொண்டது. பிறகு ஏதோ தீர்மானத்திற்கு வந்தவள் போல் பரபரப்பாக பத்மினி அருகில் வந்து, சௌக்கியம்தானே? அக்கா உடம்பு எப்படி இருக்கிறது? ஒரு வருஷமாக அவர்கள் உடல்நிலை சரியாக இல்லையாமே என்று பதட்டமாக வினவினாள். இதை பேசி முடிப்பதற்குள் அவள் நெஞ்சு நின்று விடும் போல் வேகமாக அடித்து கொண்டது. முகம் முழுவதும் சிவந்து போயிற்று. நெற்றியில் வேர்வை சிறுமணிகள் போல் துளிர்த்து வழிந்தது. எதிர்பாராத இந்த சந்திப்பு ஒரு கணம் பத்மினியையும் திடுகிட வைத்துவிட்டது. ஆனால் மறுகணம் அவள் தன்னை சமாளித்து கொண்டு விட்டாள். நீங்கள் எல்லோரும் விசாரிக்கவில்லை என்றுதான் அக்காவுக்கு ரொம்ப ஏக்கம். ஏன், சில மாதங்களுக்கு முன் எழுதியிருந்த கடிதம் கிடைத்திருக்குமே, அதிலிருந்தே தெரிந்து கொண்டிருக்கலாமே என்று மிகவும் கேலியும் குரோதமாக கேட்டாள். அவமானத்தினால் மைதிலியின் உடல் கூனி குறுகிவிட்டது. நெஞ்சை துக்கம் அடைத்து கொள்ளவே ரவிக்கு நாளைக்கு 2வது பிறந்த நாள் வருகிறது என்று சொல்லிவிட்டு திணறினாள். போன வருஷம் கடிதம் போட்டோம், இந்த வருஷம் நேரில் வந்து அழைக்கலாம் என்ற திட்டமோ? என்னிடம் வந்து நீங்கள் யாரை பற்றியும் விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று வெடுக்கென பதிலளித்துவிட்டு பத்மினி அங்கு இருக்க பிடிக்காதல் போல் குதித்து கொண்டு எழுந்து நின்றாள். வாருங்கள் போவோம், கிளம்பின வேலை சரியில்லை போலிருக்கு என்று சிநேகிதிகளிடம் கடுத்து கொண்டாள். தொடர்ந்தாற்போல் ஓரக்திகள் இடையே நடந்த சம்பாஷணையை மற்ற 2 பெண்களுக்கும் நன்றாக காதில் கேட்கவில்லை. எனவே அவர்கள் ஆவலினால் சிரம் வெடித்துவிடும் போல் துடித்தார்கள். யார் அந்த பெண்மணி என்று கேட்டால் வைராட்டியக்காரி தாழ்ந்த குரலில், உங்கள் வீட்டிலிருந்து பழைய வேலைக்காரியா? ஏதாவது யாசகம் கேட்டிருப்பாள் என்று ஆங்கிலத்தில் கூறிவிட்டு கழுக்கென்று சிரித்தாள் சிங்கத்தலை அழகி. ஆமாம், ஒரு விதத்தில் அவள் எங்கள் வீட்டு பழைய வேலைக்காரி தான். அதெல்லாம் பெரிய கதை, வாருங்கள் சொல்கிறேன் என்று மைதிலி காதில் விழும்படி உறக்க வேண்டும் என்றே விஷமமாக கூறிய பத்மினி கடைக்காரருக்கு ஒரு நமஸ்தே போட்டுவிட்டு வந்த வேகத்திலேயே அலைப்போல் சப்தமும் எழுப்பிக் கொண்டு தன் தோழிகளுடன் வெளியேறினாள். கடையில் நின்று வெளியே வந்த மைதிலி மிகவும் முகவாட்டமுற்றிருப்பதை கண்ணுற்ற சீதாம்மாள் ஆவலுடன், என்னம்மா மைதிலி, என்ன நடந்தது? அந்த பச்சை புடவைக்காரி யார் என்று கேட்டாள். மாமி, அவள்தான் என்னுடைய ஓரக்தி பத்மினி. எவ்வளவோ பட்டும் எனக்கு ஏன் இன்னமும் புத்தி வரவில்லை? அக்காவுக்கு உடம்பு சௌக்கியமில்லை என்று காதில் விழுந்ததனால் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டேன் பத்மினிக்கு. ஆனாலும் இவ்வளோ துடுக்குத்தனம் வேண்டாம் என்று கூறிவிட்டு துயரத்துடன் பெருமூச்சிறைந்தாள். தெருவில் நின்று கொண்டு கண்ணீர் விட்டால் பார்ப்போரின் பரிகாசத்திற்கிடமாகும் என்று அஞ்சி நெஞ்சை கிளறிக்கொண்டு எழுந்த துக்கத்தை சிரமப்பட்டு அவள் அடக்கி கொண்டாள். சற்று முன் வந்த காரில் இறங்கிய அந்த பெண் உங்கள் ஓரக்தியாமா என்று ஆச்சரியத்துடன் பரமேஸ்வர ஐயர் கேட்டார். 2 வருஷங்களுக்கு மேல் ஆயிற்று. நாங்கள் மங்கள பவனத்தை விட்டு வெளியே வந்து எதேச்சியாக பத்மினியை இன்று கடையில் சந்திக்க நேர்ந்தது. காலம் ஒரு சமயம் அவள் மனதை மாற்றியிருக்கும் என்று எண்ணி சேமம் விசாரிக்க நானே வழியே சென்றேன். அதற்கு நல்ல பரிசு கிடைத்தது என்று கூறிவிட்டு மிகவும் வருந்தினாள் மைதிலி. கடந்த வருஷம் ரவியின் பிறந்த நாளன்று ஒரு கடிதம் எழுதியிருந்தாளே, அதை படித்த பிறகு கூட நீங்கள் அவளை பற்றி அறிந்து கொள்ளவில்லை என்றால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று குறிப்பாக கூறினார் பரமேஸ்வர ஐயர். பத்மினியை அவர் அதுவரை நேரடியாக பார்த்தவர் அல்ல. மைதிலி மூலமாக சிறிது கேள்விப்பட்டிருந்தார். ஆனால் ரவியின் பிறந்த நாள் அன்று விருந்து சாப்பிட வந்திருந்த சமயம் தபால்காரன் கொண்டு வந்த அந்த கடிதத்தை அவர் வருஷம் ஒன்றாகியும் மறக்கவே இல்லை. அக்கடிதத்தை படித்த பின் அவருக்கு பத்மினியை பார்க்கவே தேவை இருக்கவில்லை. அவள் தோற்றத்தில் எப்படி இருப்பாள், குணத்தில் எப்படிப்பட்டவள் என்று யூகிக்க
அந்த கடிதத்தில் கண்ட சில வார்த்தைகளே போதுமானவையாக இருந்தன. அவரது யூகம் 100க்கு 100 சரிதான் என்பதை அன்று கடையில் அவளை நேரில் கண்டதும் உணர்ந்து கொண்டார். சித்தப்பாவின் ஆலோசனைப்படி எழுதி முடித்த அந்த கடிதத்தை பத்மினி உடனே தபாலில் போட்டுவிடவில்லை. ரவியின் பிறந்த நாள் அன்று கிடைக்கும்படி வேண்டுமென்றே ஒரு தினம் தாமதித்து அதே தபாலில் சேர்த்திருந்தாள். தன் ஓரக்தி வறுமையிலும் சந்தோஷமாக இருப்பதை அறிய அவளுக்கு அத்தனை துவேஷம். அந்த கடிதம் மிகவும் சில வரிகளே தான் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் விஷம் தேங்கியிருந்தது. கடிதம் கிடைத்தது. ஆனால் இக்கடிதம் வராதிருந்தால் மெத்த நலமாக இருந்திருக்கும். அத்திம்பேரிடம் நீங்கள் நடந்து கொண்ட ஆபாசமான முறைக்கு பிறகு அக்காவிற்கு தங்கள் முகத்தை பார்க்கவும் அருவருப்பாக இருக்கிறதாம். தனக்கு ஒரு தம்பி இருப்பதாகவே அக்கா நினைத்தால்தானே மறுபடியும் நாம் அனைவரும் ஒன்று சேர்வதற்கு. தனது மூத்த தம்பி 1 வருஷத்திற்கு முன்பே இறந்து விட்டதாக அக்கா கருதுகிறார்கள். கடிதம் போட்டு தமது மனசஞ்சலத்தை அதிகப்படுத்த வேண்டாம் என்று எழுத சொன்னார்கள். அவர்களுக்கு நேரடியாக கடிதம் எழுத விருப்பமில்லாதனால் நான் அவர்களுக்கு பதிலாக எழுதினேன். இப்படிக்கு பத்மினி என்றிருந்த அக்கடிதத்தை படித்துவிட்டு மைதிலி விசித்து அழ ஆரம்பித்து விட்டார். விருந்து சாப்பிட வந்திருந்த பரமேஸ்வர ஐயர் குடும்பத்தவர்களும் அவளது வருத்தத்தை கண்டு கலங்கிவிட்டனர். நீலகண்டனுக்கு அக்கடிதம் எல்லையில்லா கோபத்தை கொடுத்தது. சீதாம்மாளும் பரமேஸ்வர ஐயரும் குறுக்கே இருந்து சமாதானப்படுத்திராவிடில் அவன் அன்று அடைந்த கோபத்தில் நேரே மங்கள பவனத்திற்கு புறப்பட்டு சென்று ஒரு பெரும் ரகளையை உண்டாக்கியிருப்பான். அன்றுடன் தன் சகோதரி மங்களத்தின் பேச்சையே உச்சரிக்கக்கூடாது என்று மனைவியிடம் உத்தரவு போட்டான். எவ்வளவோ முன்கூட்டி ஆவலாக தயாரித்திருந்தது விருந்து சாப்பாடு அன்று இதனால் பாழாகிவிட்டிருந்தது. வீணாக எல்லோர் உள்ளமும் தாங்கொன்னா வேதனையில் தத்தளிக்க நேர்ந்தது. இதெல்லாம் நினைத்து பார்த்த பரமேஸ்வரர் பெருமூச்சிருந்தார். உங்களுக்கு தான் நீலகண்டன் கடும் உத்தரவு போட்டு இருக்கிறாரே மங்கள பவனத்தின் தொடர்பு வேண்டாம் என்று. அவர் விரும்பாத போது உங்களுக்கு ஏனமாவியின் பொல்லாப்பு என்று கொஞ்சம் உரிமையாக கடிந்து கொண்டார். மாமா, என்ன இருந்தாலும் புருஷர்கள் மனமும் பெண்கள் மனமும் மிகவும் வித்தியாசமானது. நமக்கு மிகவும் வேண்டியவர்கள் கஷ்டப்படுவதை கேட்டுவிட்டு பெண்களான எங்களால் புருஷர்களைப் போல் மனத்தை கல்லாக்கி கொண்டு சும்மா இருக்க முடிவதில்லை. சில தினங்களுக்கு முன் மங்கள பவனத்தில் வேலை செய்து வந்த வேலைக்காரி ஒருத்தியை எதேச்சையாக சந்திக்க நேரிட்டது. எங்கள் நாத்தனார் மங்களம் 1 வருஷ காலமாக படுத்த படுக்கையாக இருக்கிறார்களாம். வீட்டில் சரியான கவனிப்பே இல்லையாம். மனதில் என்ன ஏக்கமோ என்னமோ அடிக்கடி குமுறி அழுகிறார்களாம். அக்காவுக்கு ஏதேனும் ஏற்பட்டுவிட்டால் குழந்தை மாதவன் தாயேற்று போய்விடுவானே என்று என் மனம் பச்சதாபத்தில் தத்தளித்தது. எப்படியாவது அக்கா பிழைத்து கொண்டு குழந்தைக்கு பெயரளவிலாது தாய் என்று இருந்தால் போதும் என்பது என் பிரார்த்தனை. மாமா, என்னவோ கால வித்தியாசத்தில் எங்களை பற்றி அக்கா தவறாக எண்ணி மனஸ்தாபப்பட்டு கொண்டார்கள். அதுவும் எங்களுக்கு நன்மையாகவே முடிந்தது. எனக்கு இப்பொழுது அக்காவின் மீது துளி கூட வருத்தம் கிடையாது. அடிநாளில் என் கணவருக்கு தாய் போல் எவ்வளவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் நோயாக படுத்திருக்கிறேன். நேரில் சென்று காணாவிட்டாலும் க்ஷேமம் விசாரிக்காதிருப்பது தர்மம் அல்ல என்று தோன்றியது. அதனால் கேட்டேன். மங்களம் அக்கா என்னை ஒரு முறை கூட பார்க்காது ஒரு சமயம் இறந்து போய்விட்டால் என்று வருத்தத்தை கூறினாள் மைதிலி. பரமேஸ்வரர் லேசாக சிரித்தார். அம்மா, குழந்தை நாம் வருத்தப்படுவதனால் ஒன்றும் தவிர்க்க முடிவதில்லை. நானும் சில விஷயங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டேன். இதனாலும் சொல்ல வேண்டாம் என்றிருந்தேன். ஆனால் இன்று கூறிவிட வேண்டுமென்று ஒரு துடிப்பு ஏற்படுவதால் சொல்கிறேன். உங்கள் மைத்துனர் ஸ்ரீகாந்தனின் நடத்தையை பற்றி அவர் வேலை செய்யும் ஆஃபீஸில் ஏக புகாராக இருக்கிறதாம். முதலாளியின் மகன் தன் சொல்படியெல்லாம் ஆடுகிறான் என்று ஸ்ரீகாந்தன் தனதுக்கு வேண்டியவர்களை வேலைக்கு வைப்பதும் வேண்டாதவர்களை ஒரு காரணமுமின்றி தள்ளிவிடும்படியாக உத்தரவிடுவதாக இருக்கிறாராம். கான்ட்ராக்ட் விஷயங்களில் ஏகப்பட்ட லஞ்சம் வாங்குகிறாராம். இன்னும் அநேகம் சொல்ல வாய்க்கூசுகின்றது. பல கேள்விப்பட்டேன். ஆனால் ஒன்று, இந்த மாதிரியான நடத்தையோ செய்கையோ நல்லதற்கு ஆரம்பமே இல்லை. இந்த கிழவன் சொல்லுகிறானே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கொஞ்ச காலம் கழித்து நீங்களே பார்க்க போகிறீர்கள். அகங்காரத்தினாலும் பொய் புரட்டினாலும் வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று முடித்தார்.
மைதிலியின் நெஞ்சும் அதை கேட்டு ஏனோ படபடவென்று அடித்து கொண்டது. மங்கள பவனத்திற்குள் கொஞ்ச நாட்களில் ஏதோ பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கப் போவதாக அவளது உள்ளுணர்வு கூறவே அவள் உடல் ஒரு கணம் சிலிர்த்தது.